வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு கேட்டேன்னா, யோகாம்பாள்ஸ் கொழுக்கட்டை மாவு கிடைக்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு சொன்னேன் முன்னாடியே. இதை வச்சு எப்படி மேல் மாவு பண்ணிவிட்டு எப்படி கொழுக்கட்டை பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் காமிக்க போகிறோம். வரப்போகிற வரலட்சுமி நோன்புக்கு நிறைய பேருக்கு இது உதவியாக இருக்கும். பின்னாடியே விநாயகர் சதுர்த்தி வருது, அதுக்கும் நீங்கள் எல்லோரும் கொழுக்கட்டை பண்ணணும் இல்லையா? ஸோ இதுக்கெல்லாம் உபயோகமாக இருக்கும் இது. அளந்தே எடுத்துக்கலாம். 1 கப் கிட்டக்க எடுத்துக்கிறேன். 2 கப் எடுத்துட்டுருக்கேன். இதில் ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு போடுறேன். இந்த கப்பால் நார்மல் வாட்டர் தான் இது. 1 2 3 கப் கிட்டக்க தண்ணி விட்டுருக்கேன். இதை நல்லா கட்டிலாம் இல்லாமல் கரைச்சிடலாம். ஆக்சுவலி 3 போராது, இன்னும் 1 விடுவேன். முதல்ல கரைச்சிட்டு விடலாம். அதுதான் நல்லா கரைச்சிட்டோம். அது எல்லாம் இப்படி இருக்கும். இதில் இன்னும் ஒரு கப், டோட்டலாக 2 கப் மாவுக்கு 4 கப் தண்ணி விட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்ல நீர்க்காக இருக்கட்டும். இது சைடில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் கிட்டக்க நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். 2-3 மினிட்ஸ் இதை நல்லா ஊறட்டும். நல்லா ஒரு தடவை கலந்துட்டு எலுப்பச்சட்டியில் எடுத்துக்கோங்க. இது ஹார்ட்லி ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே சுருண்டு வந்துடும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. கொழுக்கட்டை மாவுக்கு எப்பயுமே நல்லெண்ணெய் விட்டு பண்ணினேன்னா தான் நல்லாயிருக்கும். நார்மல் ஆயில் விடலாமான்னு நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லைன்னா விட்டுக்கோங்க. ஆனால் நல்லெண்ணெய் விட்டு கொழுக்கட்டை மேல் மாவு பண்ணினேன்னா தான் நல்லாயிருக்கும். தொட்டுண்டு சொப்பு பண்ணுறதையும் நல்லெண்ணெய் தொட்டு சொப்பு பண்ணினேன்னா தான் நல்லா வரும். கட்டிலாம் ஒன்றுமே வராது. ரொம்ப நன்னாவே மாவு இதாகும். கவலையே படாமல் நீங்கள் கிளறலாம். ஸோ ஜோராக ரெடி ஆகிடுது. இது எப்படி ரெடி ஆகிடுதுன்னு தெரியும்னா, கையை இது மாதிரி நினச்சுன்ட்டு தொட்டு பாருங்க. கையில் ஒட்டவே ஒட்டாது, நல்ல விண்ணுன்னு இருக்கும். இதே பாத்திரத்துலேயே ஒட்டுறாதுங்க, வேறு பாத்திரத்தில் மாற்றின்றுங்கோ. ஏன்னா இதுலேயே இருந்ததுன்னா அந்த ஹீட்டில் இது காஞ்சி போன மாதிரி ஆகும். இதை வேறு பாத்திரத்தில் மாற்றின்ட்டு அது மேலே நல்லா ஏதான ஒரு டவலோ துணியோ நனைச்சிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா மூடி வச்சுருக்கேன். இதில் கம்ப்ளீட்டாக இதை ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம பூர்ணம் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமா சேர்த்து அதுக்கப்புறம் கொழுக்கட்டை இந்த மாவை தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லெண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சொப்பு பண்ணி அதுக்குள்ளே பூர்ணம் வச்சு நம்ம வீட்டில் வைக்கணும். இது ஆறட்டும், பூர்ணம் பண்ணிடலாம். இப்போ தேங்காய் பூர்ணம் பண்ணலாம். 1 கப்பு 2 கப் திருகின தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக திருகின தேங்காய். இல்லை இந்த கப்லேயே 1 கப் கிட்டக்க எடுத்துக்கணும். வெள்ளைப்பொடி 1 கப் எடுத்துட்டுருக்கேன். நல்லா மெல்ட் ஆகி அதாவே நல்ல தளத்தளன்னு கொதிக்க ஆரம்பிக்கும். மெதுவாக வச்சுன்னு பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வாசனைக்கு ஒரே 1 டீஸ்பூன் நெய் விடுங்க. ஸோ இந்த மாதிரி சுருளை வந்ததுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. நல்ல ஜோராக பூர்ணமும் தயாராகிடுது. இதை இறக்கிடலாம். இப்படி எடுத்து இப்படி உருட்டினா இப்படி வரும். இது சரியாக இருக்கும். இதை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அப்படின்னா மாவு இவ்வளோ எடுத்து தட்டில் வச்சுட்டுருக்கேன். பூர்ணமும் இந்த மாதிரி நீங்கள் தனியாக வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்கோ. அதுலேயே இருந்ததுன்னா அந்த ஹீட்டுக்கும் அதுக்கும் வெல்லம் நல்லா முருகின்றோம். அப்புறமா இதில் நல்லெண்ணெய் விடலாம். நல்லா நம்ம எடுத்துருக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கிட்ட விட்டுருக்கேன் நான். இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுட்டேன்னா உங்களுக்கே தெரியும் இவ்வளோ சாஃப்டாக நல்ல ஒரு மாவு கிடைக்கும். ஸோ இதை வச்சு நம்ம இப்போ கொழுக்கட்டை பண்ணலாம். கையில் நல்லெண்ணெய் தடவிக்கோங்க. ஒரு சின்ன எலும்பிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. உருட்டிக்கோங்க. அதை சொப்பு மாதிரி ஆகும். பூர்ணம் இதுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். உருட்டிப்போ இதை நல்லா இப்படி ஃப்ளாட் பண்ணுவோம். ஃப்ளாட் பண்ணிட்டாலா அதுக்குள்ளே இப்படி வைப்போம். வச்சுட்டு அப்படியே மூடிடுவோம். நல்லா தான் வந்திருக்கு இல்லையா? இதெல்லாம் கொழுக்கட்டை பண்ணிவிட்டு வெயிட்டில் வச்சுட்டு எடுத்துட்டோன்னா கொழுக்கட்டை ரெடி. ரொம்ப ஜோராக இருக்கும் இந்த மாவு. சாஃப்டாக ரொம்ப நல்லா வரும் உங்களுக்கு. நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுவோம். இந்த கொழுக்கட்டையெல்லாம் பண்ணி வச்சுட்டு வரேன். தண்ணி நல்லா திளைக்க ஆரம்பிச்சுட்டு இதில்
கொழுக்கட்டை பண்ணது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். மூடிட்டு மீடியம் ஹையில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா வெயிட்டில் வச்சு எடுத்தோன்னா ஜோரான கொழுக்கட்டை தயார். இந்த யோகாம்பால்ஸ் கொழுக்கட்டை மேல் மாவு வச்சு நீங்கள் கொழுக்கட்டை ஈஸியாக பண்ண முடியும். நல்ல சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். பதப்படுத்தின கொழுக்கட்டை மாவு இது. கண்டிப்பாக இது தேவைப்பட்டவா எல்லோரும் வாங்கிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே யோகாம்பால் ஷாப்பில் அந்த குடி பேக் ஃபுல்லாக அந்த கொழுக்கட்டை மாவு, அதுக்கப்புறம் அப்பம் மாவு, உளுத்த வடை மாவு எல்லாமே ஒரு பேக்கில் வரும். அதோட கூட ரவை தோசையும் இருக்கும். நீங்கள் ஒன்று நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். இது வெந்து முடிக்கட்டும், கொழுக்கட்டை எடுக்கலாம்.